இந்த ஃபோன் பார்க்கும்போது வந்து ஒரு மிக்சர் ஃபீல் தான் கொடுக்குது. பட் அதெல்லாமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணலாம். சாம்சங்லேருந்து ரீசெண்டாக M34 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரைம் டே சேலில் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் என்னென்னா ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து சார்ஜர்லாம் ஃப்ரீயாக தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த சார்ஜர் காம்போ ஆஃபர் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக நடந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் சேலில் நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன், நம்ம சேனலோட சொந்த ப்ரொமோஷன் தான். டெலிகிராமில் ATT டீல்ஸ்னு ஒரு ஆஃபர் சேனல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைனில் அப்பப்போ லூட் டீல்ஸ், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து லைட்னிங் டீல்ஸ், அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்னிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ணி நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் வந்து மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாட்டியுமே வந்து ஒரு ஸ்லிம்மான பாக்ஸ் தான். பாக்ஸில் வந்து சார்ஜர் இல்லை, பட் ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு மட்டும் சார்ஜர் வந்து ஃப்ரீயாக தராங்க. இந்தியன் சிம் கார்டு ஒன்லி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோன் வந்து நீங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம் கார்டு போட்டு ஒரு கால் பண்ணும்போது இந்த ஃபோனோட கரியர் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ராட் சிம் கூட யூஸ் பண்ணலாம். சீல் கட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபோன் அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபோனோட ஃப்ரண்ட் டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. வெசல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. சைடில் Galaxy M34 அண்ட் பின்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பட் Exynos அப்படின்றது வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. 24499 இதுக்குள்ள சிமிசிட் அப்படின்னு இருக்கு. ரீஜனல் கைட், குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்கு. இந்த ஃபோனோட ஹெட் சார் வந்து 0.893 வாட் பெர் கேஜி, ஸோ லெஸ் தென் 1 வாட் இருக்கு. பாடி சார் வேல்யூ சாம்சங் ஃபோன்ல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எதனாலனா எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு. உள்ள வந்து ஃபோன் இருக்கு. பிரிசம் சில்வர் கலர், லைட்டாக டில்ட் பண்ணால் வந்து கலர் ஷிஃப்டிங் பார்க்க முடியும். சாம்சங் நோட் 10 ப்ளஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர், பட் டில்ட் பண்ணால் வந்து நமக்கு ஒரு கிரேடியன் கலர் இருக்கும். ஸோ ஃபோன் வந்து பயங்கர கிளாஸியாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து செகண்டரி மைக் இருக்குது. ரைட் சைடு வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கிளிக்கான ஃபீல் இருக்குது. பவர் பட்டன் இருக்குது. இதுலேயும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்டோட பொசிஷன் வந்து ரொம்ப மேலே இல்லை, ரீச்சபிளான பொசிஷனில் இருக்குது. பாட்டமில் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட்டு, ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ கேமரா செட்டப் நம்ம பார்த்தோன்னா வெர்டிகலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு LED ஃப்ளாஷ் இருக்குது. பாட்டமில் வந்து சாம்சங்கோட பிராண்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோனை சுவிச் ஆன் பண்ணிடலாம். பட் ப்ரீ அப்ளைடாக எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே இல்லை. சுவிச் ஆன் பண்ணதுக்கப்புறமா சாம்சங் Galaxy செக்யூர்ட் பை நாக்ஸ் வந்திருக்கு. இந்த ஃபோனில் வந்து நாக்ஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் டாப்பில் நம்ம பார்த்தோன்னா வாட்டர் ட்ராப் நாக்ஸில் வந்து நமக்கு செல்ஃபி கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இயர் பீஸ் இருக்குது. ஸோ ஃபோன் ஆர்டர் பண்ணும்போது கையோட வந்து நீங்கள் டெம்பர்ட் கிளாஸ், பேக் கேஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. பட் கண்டிப்பாக வந்து பேக் ஸ்க்ராட்ச் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோன் வந்து நான் ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டயக்னோஸ்டிக் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க. அதை அன்டிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு Android 13 வருது. பட் இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஒன் வே தான். 1UI 5.1 வருது. அந்த கோர் வெர்ஷன்லாம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு சாம்சங்கோட நேட்டிவ் ஆப்ஸ், சாம்சங் வாலெட் சப்போர்ட் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து இது சாம்சங் பேன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஃபோனில் வந்து NFC சப்போர்ட் இருக்குது. சாம்சங் வாலெட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இதுலேயே வந்து கார்டு சேவ் பண்ணிக்கலாம். கார்டு சேவ் பண்ணிவிட்டு ஸோ டேப் அண்ட் பே வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். அண்ட் UPI டிரான்சாக்ஷனுமே வந்து சாம்சங் வாலெட் வழியாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து வாலெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வந்து செப்பரேட் வீடியோ கூட பண்ணுறேன். அடிஷ்னலாக நம்ம பார்த்தோன்னா ஒரு 12-13 ஆப்ஸ் வந்து செகண்ட் பேஜில் இன்ஸ்டால் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம பார்த்தோன்னா சாம்சங்கோட நேட்டிவ் ஆப்ஸ் வந்துடும். வாய்ஸ் ரெக்கார்டர், ஃபைல் மேனேஜர், சாம்சங் ஹெல்த், இது எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து கூகுளோட நேட்டிவ் ஆப்ஸ் இருக்கும். அண்ட் ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து 50-60 ஆப்புன்னு இல்லை, ஒரு டீசெண்டாக ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் வந்து நம்ம டிஸ்பிளேக்கு வந்தோம்னா மோஷன் ஸ்மூத்னஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து ஹையில் தான் இருக்குது. இந்த ஃபோன் வந்து 120Hz வரைக்குமே வந்து மேக்ஸிமம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. பட் ஸ்க்ராலிங் எல்லாமே வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ப்ராசர் வந்து 120Hz வந்து ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணும். அண்ட் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேருக்குள்ளே வந்தோன்னா இந்த மெமரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த RAM ப்ளஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டதுன்னா up to 6GB வரைக்கும் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு அப்புறமா வந்து ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா RAM ப்ளஸ் ஆப்ஷன் மோஸ்ட்டாக வந்து நம்ம டிசேபிள் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். சைடில் ஒரு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் ஃபேஸ் அன்லாக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஸ்லகிஷாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. நான் சைட் பை சைடு வந்து விவோ T2X வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பட் அதில் ஃபேஸ் அன்லாக் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்திருக்கு. ஸோ லைட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸில் எனபிள் பண்ணியும் பார்த்துட்டேன். அப்படி இருந்தாலுமே வந்து
வந்து ஃபேஸ் அன்லாக் அப்பப்போ கொஞ்சம் ஸ்லகிஷாக இருக்குது. அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்துன்னா பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இந்த வாட்டி அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து போன ஜென்ரேஷனில் 5 MP கொடுத்துருந்தாங்க அல்ட்ரா வைடு, இந்த வாட்டி வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல். கேமரா யூஏ எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக சாம்சங் ஃபோனில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். புதுசாக வந்து ஃபன் மோட் அப்படின்ற எனபிள் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. பட் நம்ம காலகாலமாக சிங்கிள் டேக் ஃபீச்சர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். பழைய சாம்சங் ஃபோன்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி பெருசாக பேசணும்னு இல்லை. பட் ஸ்டில் அந்த ஃபீச்சர் வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரோ வீடியோ மோட் சப்போர்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் மோட் சப்போர்ட் இருக்குது. ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன் வந்து நமக்கு 960 FPSல ரெக்கார்ட் பண்ணும். இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். ஒரு செகண்ட் வீடியோ வந்து நமக்கு ஒரு 6 செகண்ட் வரைக்குமே வந்து லென்த்தியாக காட்டும். சாம்சங் S9லேருந்து இது நம்ம பார்த்துட்ருக்கோம். மேக்ரோக்கு வந்து டெடிகேட்டட் மோட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து மெயின் கேமராவில் 2x வழியாக போய் எடுக்கிறதே வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்து பார்த்துருந்தேன். பட் மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ஸ்லைட் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டடாக காட்டுது. பட் ஐக்கு வந்து நல்லா ப்ளீஸிங்காக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து விரும்புவாங்க. ஸ்கின் டோன்ஸ் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கு நல்லாவே. ஸோ ஓவரால் கேமரா ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஹைப்பர் லேப்ஸை வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து லவுட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது M33 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா M14ஓட கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. மேபி அரௌண்ட் 9 mm திக்னஸ் இருக்கலாம். பட் எங்கேயுமே சாம்சங் இதை பற்றி ரிவீல் பண்ணல. ஸோ வெயிட் வந்து 208 கிராம் இருக்குது. ஃபோன் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால வெயிட் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஹெவி ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் இல்லை. இப்போ தான் வந்து Realme 11 Proலேருந்து இந்த ஃபோனுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்லைட் ஒரு ஹெவினஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணால் வந்து இந்த வெயிட் நமக்கு செட் ஆகிடும். இந்த ஃபோன் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து 128 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட வருது. பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு ஒரு 100 to 105 GB வரைக்குமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பேட்டரி செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து மோர் பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே போனால் ப்ராடக்ட் பேட்டரி ஆப்ஷன் இருக்கும். தேவைப்படுதுன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. பட் 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால இது எனபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் பேட்டரி எனபிள் பண்ணுறதுனால ஃபோனோட பேட்டரி வந்து 85% வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணாது. ஸோ ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லாங் டேர்முக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 வாட்டில் தான் சார்ஜ் ஆகும். எனபிள் பண்ணிட்டா வந்து நமக்கு 25 வாட்டில் சார்ஜ் ஆகும். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பீட் வேரி ஆகும். பட் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெக்கமெண்டட் சாம்சங்கோட ஒரிஜினல் அந்த 25 வாட் சார்ஜர் இல்லை 15 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் வந்து நமக்கு Y1 L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து HD வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த வாட்டி வந்து டிஸ்பிளே குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. M33ல் நமக்கு TFT டிஸ்பிளே. பட் இங்கே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ்மே வந்து 1000 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரைட்டான பேனல் தான். ஸோ இப்போ வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பிரைட்டான பேனல். மீடியா கன்சம்ஷனுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. டிஸ்பிளே யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் டீட்டெயிலாக இந்த ஃபோன் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர் வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மொத்தமும் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிரிசம் சில்வர். இந்த கலர் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து வாட்டர் ஃபால் ப்ளூ அண்ட் மிட் நைட் ப்ளூன்னு இருக்குது. இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு 128 GB வந்துடும். அண்ட் 6 and 8 GB ரேம் வேரியண்ட்டோட வருது. GB ரேம் வேரியண்ட் வந்து 19,000க்கும் 8 GB ரேம் வேரியண்ட் வந்து 21,000 செல் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இப்போ கரண்ட்டாக வந்து பேங்க் ஆஃபர் போயிட்டுருக்கு. பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடிஞ்சா 2,000 rupees டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 17,000க்கு வாங்க முடியும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா பில்டு குவாலிட்டி ஓகே. என்னென்னா M33லேயே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதில் வந்து க்ளாஸியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு ஷைனிங்காக நல்லா இருக்குமே தவிர பட் ஸ்க்ராச்சஸ் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எக்கச்சக்கமாக அட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோன் புக் பண்ணும்போது கையோட வந்து நீங்கள் ஒரு பேக் கேஸ் ஆர்டர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேக் கேஸ் யூஸ் பண்ணாலுமே
ஓவர் தி பீரியட் வந்து பேக் எக்கச்சக்கமாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு வந்து நம்ம ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றப்போ வேல்யூ வந்து டிராஸ்டிக்காக கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாச்சும் வந்து ஸ்கின் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ திருப்பி வந்து ரீசேல் பண்ணுறப்போ ஸ்கின்னை வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நம்ம செல் பண்ணிடலாம். ஒரு டெக்ஸ்டர் டிசைன் மாதிரி கொண்டு வந்ததாக கூட வந்து சூப்பராக இருந்திருக்கும். இந்த 6000 mAh பேட்டரி இது கம்ப்ளீட்டாக வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு ஃபோன் நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு இனிஷியலாக ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபோனை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு ஃபோனை வந்து நம்ம டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 day or 2 days வந்து நம்ம அந்த ஃபோனோட ரிவ்யூ ஷேர் பண்ண முடியாது. மல்டிபிள் சார்ஜிங் சைக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டரி வந்து அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ முக்கியமாக சாம்சங் அடாப்டிவ் பேட்டரி இல்லாமல் வந்து வேறு லெவலில் இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண தான் வந்து பேட்டரி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஃபோனை வந்து அட்லீஸ்ட் நான் ஒரு 1 to 2 weeks வந்து யூஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. பேட்டரி யூசேஜ்லாம் எப்படி இருக்குன்ற வந்து ஃபுல் ரிவ்யூவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கேமராவை பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்லைட் அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. Exynos 1280 இந்த இடத்துல தான் வந்து நமக்கு கொஞ்சம் இடிக்குது. 5G சப்போர்ட் இருக்குது, 11 5G பேண்ட் இருக்குது, 4G + கனெக்டிவிட்டி இருக்குது, 5G வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நமக்கு அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. பட் என்னென்னா Exynos 1280 வந்து இன்டென்ஸான டாஸ்க் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியில். ஏன்னா ஸ்டில் நான் M33 வந்து வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 3 months தான் வந்து M33க்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நான் M33 யூஸ் பண்ணிருந்தேன். பட் M33 என்னென்னா ரொம்ப ஒரு ஹெவி மல்டி டாஸ்க் எல்லாமே வந்து செட் ஆகக்கூடிய ஒரு ஃபோன் கிடையாது. பட் இந்த ஃபோன்லேயும் வந்து அதே ப்ராசஸர் யூஸ் பண்ணது தான் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். சாம்சங்லேருந்து 4 மேஜர் அப்டேட், 5 செக்யூரிட்டி அப்டேட்லாம் கொடுக்குறோன்னு சொன்னால் கூட இந்த ஹார்ட்வேர் வந்து அந்தளவுக்கு கேப்பபிளாக இருக்கணும் நமக்கு. அதுவே வந்து ஓரளவுக்கு நமக்கு 778G இல்லை 870 மாதிரி ஒரு சிப்செட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 years தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து அந்தளவுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற வந்து ஒரு பெரிய இப்போதைக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. மேக்ஸ் பீரியடில் ஒரு 2 to 3 yearsக்குள்ளேயே வந்து நீங்கள் ஃபோன் மாற்றிடுவீங்க. லைட் யூஸ் கேம்லாம் பெருசாக விளையாட மாட்டோம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா வேணால் கன்சிடர் பண்ணலாமே தவிர. ஸோ பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது 4,00,000 ஸ்கோர் கிராஸ் பண்ணுது ப்ரோ. கீக் பெஞ்ச்லேயுமே வந்து டீசெண்டான ஸ்கோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி இல்லை. சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க் ஸ்கோர் ஒரு சைடு இருந்தாலுமே வந்து ரியல் லெவல் சினாரியோன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபோனை வந்து நான் ஃபுல்லாக இன்டெப்த்தாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து இந்த ஃபோனை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் என்னென்னா சாம்சங் M33 லான்ச் பண்ண அதே சிமிலர் ப்ரைஸ் டேக் தான் கொண்டு வந்திருக்காங்க. மேபி ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மேபி அரௌண்ட் அந்த 15,000 to 17,000 ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஸ்லைட்டு கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸ்டில் AMOLED டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சாம்சங் ஃபேன்ஸ் யார் சொல்லாதீங்க. உங்களோட ஒரு பெரிய ஹார்ட் கோர் சாம்சங் ஃபேன் தான் நான். பட் ஸ்டில் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. மேபி ஸ்லைட் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்துருக்கலாம். பட் என்னென்னா இதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு M14 ஃபோனில் இதை விட கம்மி பட்ஜெட்டில் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லைடு கேமரா இம்ப்ரூவ்மெண்ட், டிஸ்பிளே இம்ப்ரூவ்மெண்ட், சாஃப்ட்வேர் வந்து அடிஷ்னல் இயர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய டிராஸ்டிக் அப்கிரேட் மாதிரி சொல்ல முடியாது, டீசெண்டான அப்கிரேட். ஸோ இந்த ஃபோனை பற்றி மற்ற வீடியோஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.